ஸ்டுடியோ கிரீன் பிலிம்ஸ் கே ஞானவேல்ராஜா தயாரிப்பில் சூர்யா நடிக்கும் கங்குவா நவம்பர் 14 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கோவையில் உள்ள ஈஷா மையம் குறித்தும் அந்த மையத்தின் நிறுவனர் ஜக்கி வாசுதேவ் குறித்தும் நக்கீரன் இதழ் தொடர்ந்து செய்தி வெளியிட்டு வருகிறது. இதனால் ஈஷா யோகா மையத்திற்கு ஆதரவாக கடந்த அக்டோபர் 27 கோவையில் இந்து மக்கள் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் தலைமை வகித்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் அர்ஜுன் சம்பத்தின் மகனும் அக்கட்சியின் இளைஞரணி தலைவருமான ஓம்கார் பாலாஜி கலந்து கொண்டு பேசினார். அப்போது அவர் நக்கீரன் குறித்தும் நக்கீரன் ஆசிரியர் குறித்தும் வெறுப்பு கருத்துக்களை பேசியிருந்தார். அவரது பேச்சுக்கு பலரும் கண்டனம் தெரிவித்து வந்தனர். இதனைத் தொடர்ந்து ஓம்கார் பாலாஜி மீது கோவை ரேஸ்கோர்ஸ் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இதற்கிடையில் தன் மீது போடப்பட்டுள்ள வழக்கிற்கு முன்ஜாமீன் கேட்டு ஓம்கார் பாலாஜி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா வழக்கு தொடர்பாக இன்று நேரில் ஆஜராகி மன்னிப்பு கோரி மனு தாக்கல் செய்ய ஓம்கார் பாலாஜிக்கு உத்தரவிட்டிருந்தார். அதன்படி ஓம்கார் பாலாஜி 13 இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி நீதிமன்ற உத்தரவுப்படி மன்னிப்பு கேட்டு மனு தாக்கல் செய்வதாக தெரிவித்தார். இதனை ஏற்க மறுத்த நீதிபதி உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி என்று இல்லாமல் தானாக முன்வந்து மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்பதாகத்தான் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என தெரிவித்தார். மேலும் இந்த வழக்கில் எந்த ஒரு இடைக்கால உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது என கூறி இந்த வழக்கின் விசாரணையை வருகிற 19 ஒத்திவைத்து உத்தரவிட்டார். இந்த நிலையில் ஓம்கார் பாலாஜி கைது செய்யப்பட்டு கோவைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். உணர்ந்து நீ பண்ணது தப்புன்னு நீ ஸ்ட்ரெஸ் பண்ணி இதை மன்னிப்பு கேளுங்கன்னாங்க. ஐயா அது என்னுடைய மனசாட்சி ஒத்துக்கலை. நான் ஒரு ரெசிக்னேஷன் காமிட்டேன். ஐயா நீங்கள் என்ன பண்ணாலும் நான் சட்டத்துக்கு கட்டுப்படுவேன்னு சொன்னேன். அவர் உங்களோட என்ட்ரி மாற்ற நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஐயா என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறது சொன்னேன். அது சம்பந்தமா நான் எந்த இடத்தையும் மன்னிப்பு கேட்பீங்களா? இன்னும் பொதுவெளியில் மன்னிப்பு கேட்க சொன்னா கேட்பீங்களா? அவர் போயிடுவார். அவர் தனியா போட்டோம். அவர் பேட்டு கொடுக்க உரிமை இல்லைன்னா அப்ப எதுக்கு ரிமைண்ட் பண்றீங்க? பேட்டு கொடுக்க உரிமை ரிமைண்ட் பண்ணாதீங்க. வெளியே விடுங்க. ரிமைண்ட் கொடுப்பான். சினிமா தளபதி இன்று அரசியல் தலைவர். தடைகள் 1000 கடந்த கதைகள் சொல்லும் விறுவிறுப்பான நக்கீரன் பப்ளிகேஷன் புத்தகங்கள் உங்கள் நக்கீரன் பதிப்பகத்தில். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.